சிதம்பரம், சீர்காழி, நாகூர், நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், சிதம்பரம், மாயவரம், கும்பகோணம். இல்ல ஊருக்கு போகணும். ஃப்ரெண்டு என்னங்க ஊருக்கு போகணும். பாத்தீங்க நான் பாக்குறேன். அதுக்கே நீங்க நிக்கிறீங்க? இல்ல பஸ்ல போலாமே. ஏப்பா இத போய் பஸ்ங்கிறீங்களே, வாங்க. இல்ல டப்பா இது. நம்ம பஸ்ஸ பாருங்க, பத்மாவதி சும்மா பலபலம் சிங்க மாதிரி நிக்குது. அது பஸ்ஸா? அது புஸ். சின்னமா இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஹலோ ஹலோ டாக்டர். ஓகே இருக்கீங்க, நான் கூட வச்சுட்டு வந்துடுறேன். ஏறுங்க ஏறுங்க. என்னப்பா இது? சினிமா போட்டினே. ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப இடம் இல்லப்பா, அடுத்த ரோடு பார்ப்பா. அண்ணா மேட்னி ஷோ போறத போஸ்ட் அடிச்சு ஓடிறானே. எந்த ஷோக்கும் போக முடியாது. வரலட்சுமி வேறாங்கறீங்க. ஏத்துப்பா குடுப்பா பணத்தை புடிங்கண்ணே. லட்சுமி உனக்கு தானே. ஏத்து ஏத்து ஏத்து. தமிழ்நாடு முழுக்க லட்சுமியை பெட்டிக்கல வச்சு பூட்டிடுங்கடா. ஏழை பழம் கேட்டா கொடுக்காதீங்க. அண்ணா என்ன படம் இது? பாசமலரு நல்ல படத்தை ஏத்துறான். தங்கச்சி சென்று போட்டு போட்டு அருமையான படமாச்சு. பாத்து மெதுவா ஓட்டி போலாமா? என்ன தட்டி பாக்குறான்? யோ ஸ்டார்ட் பண்ணா அதுவே போகுதியா? நீ ஏன் தள்ளுற? யார் நீ? நானே பக்கத்துல கடை வச்சிருக்கேன். என்ன கடை? காயலாம் கடை. ஏண்டா எங்க பஸ் பார்த்தா காயலாம் கடையில போடுற இரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்ல மாட்டான்? உன் நெத்திக்கு இந்த பஸ்ஸுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுல ஏதாவது ஒண்ண மாத்திராதான் இந்த கம்பெனி உருப்படும். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். போட்டு உடைக்காதீங்க, அப்புறம் காயலாம் கடைக்கு தான் போடணும். ஏ சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், ஏ நாகூர், நாகூர், நாக 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 நாக. அண்ணா என்ன தம்பி அவசரத்துல பணத்தை விட்டுட்டு போறீங்க பாருங்க. ஆமா தம்பி எந்த சரியா இருக்கா பாருங்க. சரியா பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். அவன் பணத்துக்கு என்ன அலையிலாம். நாகப்பட்டினம், ஏ சிதம்பரம், சீர்காழி, மாயவரம். ரத்தம். ரத்தமா? எங்கம்மா? ஐயோ எதுல அடிச்சுக்கிட்டீங்க? இப்ப அப்பா கேட்டா என்ன பதில் சொல்றது? வர மண்டை உன் மண்டையில இருந்து தான் வருது. இதுவா? இது படப்பட்டு ஏத்தும் போது அடிபட்டிருக்கு. சுண்ணாம்பு போட்டா சரியாயிட போகுது. இதுக்கு போய் சுண்ணாம்பெல்லாம் போடக்கூடாதுப்பா. முதல்ல இன்ஜெக்ஷன் போடணும். அட சுண்ணாம்புக்கு மிஞ்சின மருந்தே இல்லைண்ணே. கும்பகோணம், ஏ நாகூர், நாகூர், நாக 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 நாகப்பட்டினம். அம்மா யோ என்ன இது சலூன் எஃபெக்ட்? எந்த ஊருக்கு போறீங்க? மண்டகாம்பட்டிக்கு ஒரு 3 டிக்கெட் கொடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மண்டகாம்பட்டில இருந்து வரோம். லக்கேஜ் இருக்கா? இருக்கு. எங்க காட்டுங்க. என்னடா இது கத்திய தூக்கி காட்டுறீங்க? ஆமா நீங்க எதுக்கு மண்டகப்பட்டிக்கு போறீங்க? விவசாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பொழுது போகல, மண்டகாம்பட்டி போய் ஜாதி கலவரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ அட பாவிகளா, ஏண்டா ஜாதி கலவரம் பண்றதுக்கு ஊட்டி கொடைக்கானல் டூர் போற மாதிரி கிளம்புறீங்க? வர வர ஜாதி கலவரம் சடங்கு மாதிரி ஆயி போச்சடா உங்களுக்கு. அட சை வெளியே போங்கடா. சுத்தி இருக்கிற 8 பட்டியில எங்களை பத்தி கேட்டுப்பார், நல்லா தெரியும். 18 பட்டிக்கு மோஃபசல் பஸ் விடுறவங்கடா நாங்க. எங்களையும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிக்கெட் 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 கொடுத்து சிஸ்டர். டிக்கெட் சிஸ்டர், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இந்தாங்க முதலாளி கரண்ட் பில்லு 250 ரூபாய் 65 பைசா. 80 ரூபாய் 65 பைசா முதலாளி. அது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க கொடுத்தது 250 ரூபாய் தான். ஆனா நான் 65 பைசா போட்டிருக்கேன். அதனால தான் அவன் பீஸ் புடுங்காம போயிருக்கான். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? என் வெளிச்சத்துல தான் நீங்க வாழ வேண்டியதா இருக்கு. இல்ல முதலாளி, நான் 65 பைசா செலவு பண்ணி இந்த வீட்டுக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன். 65 பைசா 65 பைசா என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. நாளைக்கு தரேன்டா, இல்லைன்னா கணக்குல வச்சுக்கிறேன். என்னடா மூக்க உரிஞ்சிரா? உடம்பு சரியில்லையா? எங்கேயோ வாசனை. இந்த பக்கத்து வீட்டுல கருவாடு வருகிறாங்கடா. அதையும் தாண்டி அதையும் தாண்டினா அது வாசனை இல்லடா, நாத்தம். எங்க ஒரு துண்டு வாசனை தூக்குதே முதலாளி. என்னடா சொல்ற? அது ஏன் கேக்குறீங்க முதலாளி? வழக்கமா சின்னமா பஸ் ஏறுவாங்கல்ல, துண்டு போட்டு தான் இடம் பிடிப்பேன். ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல இல்ல மறந்து போய் ஆசைப்படாம கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது இங்கதான் எங்கேயோ இங்கதான். முதலாளி நமக்கு இந்த கோமா கட்டுற பழக்கம் எல்லாம் கையற கழுத. ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி புதுசா ஒரு சட்டை வாங்கிக்கன்னு காசு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல சட்டை வாங்கிட்டதான் என்னடா உனக்கு? இங்க பாருங்க, நீங்க கொடுக்குறீங்க, இப்படி போட்டா இப்படி விழுந்துருத. காசை நீ தொலைக்கிறவன். ஏண்டா காசெல்லாம் சேர்த்து சேர்த்து எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க? எங்க பேங்க்ல போடுறது? இப்படிதான். இப்ப கூட உங்களுக்கு 65 பைசா கொடுக்கலையா? இப்படிதான் 65 போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே. சாப்பிடுங்க. 65 பைசா.
கணேஷ் யாரு? இங்க மேல பாரு. ஓ நீங்களா? ஆமா, என்ன தேடிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நான் அன்னைக்கு பாடின பாட்டு தானே? ஆ, ஆ, அது இதுல இருந்து வந்தது. ஓ அன்னைக்கு நீ பாடினத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். If you don't mind, அந்த கிளிப்பை கொஞ்சம் எடுத்து போடுறியா? போடுறேம்மா. கிளிப்ப கொஞ்சம் தூக்கி போடுறியான்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, என்னது? If you don't mind, அப்படின்னா என்னம்மா? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த கிளிப்பை கொஞ்சம். அப்ப என்ன சொன்னீங்க? If you don't mind. ஃபு 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 If you don't mind. டோ If you don't mind. ஃபு டோ ஃபு டோ மா இல்ல ஃபு டோ ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன பேசிட்டு இருக்கான்னு புரியலையே. என்ன சொன்ன? ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? அப்படின்னா என்ன? அட புரியலீங்களா? ஃபுடோமான்னா ஆட்சேபனை இல்லைன்னா. ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? ஃபுடோமா என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுமா. துண்டு தொலைஞ்சு போச்சுமா. தொலைஞ்சு போச்சா? கணேஷ், என்னம்மா? துண்டு தொலைஞ்சு போச்சுன்னு கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, நிறைய போயிடுச்சு. பரவாயில்ல, பழக்கம் ஆயிடுச்சுமா. இப்ப என்ன, துண்டு தானே வேணும்? இந்த பஸ் எங்க போய் நிக்கும்? பிரேக் பிடிச்சா ஸ்டாப்ல நிக்கும், இல்லாட்டி புளியா மரத்துல மோதி நிக்கும். வந்துட்டாளுங்க கேள்வி கேக்குறது. டிக்கெட் வாங்க, வாங்கிருக்க டிக்கெட் வாங்கிருக்கமா, வாங்க வாங்க. தோடா என்ன கிண்டலா? மவனே, இந்த ஜாட மாடியா பேசின அவ்வளவுதான் போறம்போக்கு. படிச்ச ராயல் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு. அம்மா நீங்க எங்கம்மா இங்க? பாருங்கம்மா, கணேசன் ஒரு நாள் வரல. பஸ்ஸுக்குள்ள பாருங்க, வெள்ளிக்கிழமை கசாப் கடை மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. நானும் நாயனா கிட்ட வேற வண்டி வாங்க வேற வண்டி வாங்க கேக்குறாரா? பாருங்க, கீரை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க இந்த பஸ்ல. நீங்க உள்ளுக்குள்ள போங்கம்மா. நில்றா, எங்கடா போற? பிச்சை எடுக்க போறேன். சாமி பேர் சொல்லி பிச்சை எடுக்கலாமா? நீ பைய வச்சிருக்க, நான் சொம்ப வச்சிருக்கிறேன். உன்னை எல்லாம் பேச விட்டு அதிகமா. துண்டு சிதம்பரம், சீர்காழி, மாயவரம். டிக்கெட் 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 வாங்க, வாங்கிருங்க. டிக்கெட் கேட்டு வாங்க. பாப்பா நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். 10 பேர் இருக்கா, ஆனா 2 டிக்கெட் குறையுது. ஃப்ராடு பசங்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். பாய், என்ன பாய் இது மப்டில ஊர்க்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எங்க கணேசனை காணோம்? வண்டி ஈயாடும் போதே தெரியல, கணேசனை காணோம். எங்க போயிருக்கான்னு எனக்கும் தெரியல. விஷயமே தெரியாதா உனக்கு? என்ன? நேத்து ராத்திரி தூங்கிட்டு திடீர்னு இருந்து செருப்பு அடிச்சுக்கிட்டான். உன்னையா? அட என்ன இல்லப்பா, அவனையே. யார்கிட்ட கதை விடுற? அவன் தான் செருப்பே போட மாட்டானே. அட போய, ஏன் செருப்பாங்கிற? உன் செருப்பு எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டானா? எதனால இருக்கும்? ஆமா, இந்த துண்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கான். கொடுங்க. என்ன இது புசு புசுன்னு இருக்கு, பூ பூவா போட்டிருக்கு. பாய், இது துண்டே இல்ல பாய். என்ன இது? இது பணக்கார பொண்ணுங்க யூஸ் பண்ற டர்க்கி டவல். ஆமா, இது இந்த பிளாட்ஃபார்ம் கையில எப்படி கிடைச்சது? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியலையே. எப்படி புரியும்? நீர் எட்ஜில இருக்கீர். இதெல்லாம் வயசு பசங்க மேட்டர். என்ன நடந்திருக்கும்னா, ஏதோ ஒரு சூப்பர் பார்ட்டி இந்த டவலை அவனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கும். இவனும் அது நினைப்பாவே இருந்திருப்பான். அப்படியே குப்புற படுத்து அது நினைப்பெல்லாம் அப்புறப்படுத்தலாம் நினைக்கும் போது நெசமாவே கனவு வந்திருக்கும். அந்த கனவுல எது எக்குத்த பாய், ஏடா கூட வாயி, கசமுசா வாயி, அப்படியே ஒரு ரொமான்ஸ் வர்ற நேரத்துல எரும மாடு குரல் கொடுத்த மாதிரி உங்க குரட்ட சத்தம் அவன் எழுப்பியிருக்கும். அப்படியே கடுப்பாய் வந்திருப்பான். செருப்ப கையில எடுத்துட்டான். இருந்தாலும் வயசுல பெரியவர் உமா அடிக்க கூடாது இல்லையா? அதனால தன்னை தனியா அடிச்சுக்கிட்டா இதான் நடந்துச்சு. போடா புண்ணாக்கு. அந்த மாதிரி கனவு கண்டு இருந்தா அது தப்புன்னு தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பான். அவ ரொம்ப நல்லவன்டா. நல்லவன் அவன். ஆமா, அவனை கவுன்சிலருக்கு நிப்பாட்டி நீ மட்டும் ஓட்டு போடு. கவுன்சிலருக்கு என்னடா, எம்பிக்கே நிக்க வைப்பேன்.
கனவுல கூட உன்னை தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தரை நீ காதலிக்கிறதுல தப்பே இல்ல. என்ன யோசிக்கிற? அந்தஸ்து பாக்குறியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. கணேஷ் மேல எனக்கு மரியாதை அதிகமா இருக்கு. இப்போ அந்த மரியாதை காதலா மாறிடுச்சு. நீ சொல்லாட்டியும் உன் முகம் காட்டுதே. உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. மகாலட்சுமி, தனலட்சுமி, ஜெயலட்சுமி, சுபலட்சுமி, 1 ரூபாய், 1 கோடி, 1 ரூபாய். என்னம்மா இங்க நிக்கிற? வீட்டுக்கு போலியா? யார தேடுற நீ? கணேஷ பாக்கணும். ஓ, கணேசையா? இல்லையே, நானும் முடிச்சு போட்டு வச்சு பாக்குறேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி முறுக்கிட்டு போகுதே, எங்க போகுதுன்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்ல பாலும் வெண்ணையும் தின்னுட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி மடக்கலான்னு பாக்குறியா? பாச்ச பலிக்குமா? மண்டல மண்டலமா கருவாடு தின்னு மஸ்தி என்ன என் உடம்புக்கே மாட்ட மாட்டேங்குது. எதுக்கும் உஷாரா இருக்கணும்பா. படிச்ச பொண்ணு வேற. கரெக்டா சொன்ன சரோஜா. உன் பஸ் இப்ப ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்குது. என் கூட வந்தீங்கன்னா அப்படியே பைபாஸ்ல போலாம். டேய், யார டிக்கெட்? முன்ன பின்ன எப்பாவது இத பாத்துக்கியாடா? மூட்டை மூட்டையா லக்கேஜ் ஏத்துறவே நானு முட்டை தெரியாம இருப்பனா? என்னப்ப? ஆம்பாயில் முட்டை பாத்திருப்ப, ஆம்லெட் முட்டை பாத்திருப்ப. இது என்ன ஸ்பெஷல் முட்டை? ஆசிட் முட்டை. ஆசிடா? இந்த கக்கூஸ்லாம் ஊத்தி கழுவுவாங்களே அதுவா? கக்கூசும் கழுவாங்க, மூஞ்சியும் கழுவாங்க. 1 ரூபாய்க்கு 1 கோடி. சூப்பர் பம்பர் குலுக்கல். என்னங்கடா இது? ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கின பஸ் மாதிரி ஆடிட்டு போறான். ஏன்பா பேருந்த மாதிரி நிக்கிற? பாண்டு, இந்த ஏரியாவை காட்டு. இந்த ஏரியா எப்பயாவது உன் மூஞ்சில பாய்லர் வெடிச்சிருக்கா? இல்லாட்டி தூங்கும்போது உன் மூஞ்சில ஃபேன் விழுந்திருக்கா? இல்ல. யோ பி பாண்டு, எப்பயாவது நீ சரோஜா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கியா? ஊத்திட்டாளே. இல்லாட்டி ஒரு மூஞ்சி இப்படி ஆகாதே. மூக்குக்கும் வாய்க்கும் வித்தியாசம் தெரியலடா சாமி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.